ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் கைகோர்த்து சண்டை போட்டு வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான நட்பில் விரிசல் விழுந்துள்ளதா என்னும் கேள்வி எழுந்திருக்கிறது. மார்ச் 18ஆம் தேதி ஈரான் முக்கிய எரிசக்தி மையமான தெற்கு பார்ஸ் எண்ணெய் வயல் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக கத்தாரின் லாஸ் ரபான் நகரில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய LPG ஆலையை ஈரான் தாக்கியது. மீண்டும் கத்தாரை தாக்கினால் தெற்கு பார்ஸ் எரிவாயு வகைகளை தடம் தெரியாமல் அழித்து விடுவேன் என அதிபர் டிரம்பின் மிரட்டலை அலட்சியம் செய்து ஈரான் சவுதி அரேபியா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே ஈரானின் தெற்கு பார்ஸ் எரிவாயு கிடங்கு மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இஸ்ரேலின் இத்தாக்குதல் குறித்து எங்களுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அத்துடன் இதில் கத்தாருக்கும் எந்தவிதமான பங்கும் இல்லை. கத்தாரின் LPG ஆலையை ஈரான் தாக்கியது நியாயமற்ற நேர்மையற்ற செயல் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்து புயலை கிளப்பியிருக்கிறார்.